பேஸல் ப்ளவுஸ் பிளெயினாக இருக்க ப்ளவுஸில் மினிமலாக ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி பார்டர் கொடுப்பாங்க. அதை எப்படி நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மாதிரி பர்ஃபெக்டான ஷேப் இருக்க மாதிரி டாட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாதிரி டாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் காட்டன் லைனிங், 1 மீட்டர் பேஸல் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ காட்டன் லைனிங்கை ஃபோல்டிங் சைடு என் பக்கம் வச்சு ப்ளவுஸோட பேக் பார்ட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட ஃபுல் லென்த் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து தையலோட சேர்த்து. கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டுட்டு ரெடி அளவு வந்து 14 இன்ச் இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட ஓப்பன் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஷோல்டர் வந்து 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறப்ப 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்து மார்க் பண்ணிக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து தூக்கிட்டு இல்லாமல் ஷோல்டர் ஃபால் ஆகாமல் கரெக்டாக ஷோல்டரோட சீட் ஆகும். ஆம்கோல் வந்து 6.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது க்ளோஸ் சைட்லேருந்து 6 பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட்டு வந்து 36/4 பண்ணி 9 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. கூட வந்து 1.5 வந்து தையலுக்காக விட்டுருக்கு. அது மாதிரி ஆம்கோல் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா, அந்த லைனில் 6.5ஓட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணால் மிட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த மிட் பாயிண்ட்டில் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி செஸ்ட் அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளி நீங்கள் கர்வாக வரைகிறப்ப நமக்கு வந்து ஆம்கோல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து க்ரீசஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக்கோட ஆம்கோல். ஸ்லீவோட விட்த் வந்து எனக்கு 8.5 இருக்கணும். இங்கே வந்து நான் 8.5 எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மார்க் பண்ணால் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல நிறைய ஃபேப்ரிக்கும் க்ரீசஸும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஆம்கோல் அளவுக்கு ஃபேப்ரிக் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வெயிஸ்ட் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 எனக்கு வந்து 8.5 வந்துச்சு. ஸோ 8.5 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஒரு 1.5 சீம் அலவன்ஸ். அதுக்கடுத்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக பேக் டாட்காக 1 இன்ச் மார்க் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே லைன்ஸ் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். அப்போ தான் மெஷர்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து கரபாகம் நல்ல பாகம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அது மாதிரி நான் வந்து கேன்வாஸ் வச்சு தான் நெக் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நெக் வந்து நான் ஓப்பன் பண்ணலை. இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டமில் இருக்க அந்த கரபாகத்தையும் கட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம நாச்சஸ் வந்து நெக்குக்கிட்ட, அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயினிங் கிட்ட, நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்க இடம், அதுக்கப்புறம் கீழே பிடிச்சிருக்க எல்லா இடத்துலையும் நாச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை அப்படியே வச்சு நல்லா கிராஸ் இருக்க மாதிரி வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறப்ப பேக்கோட அளவும் ஃப்ரண்ட்டோட அளவும் எந்த இடத்துலையும் மாறாது. ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பேக் பார்ட்டை எடுத்து வச்சு ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலலாம் நாச்சஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு நம்ம பண்ணுறப்ப அப்போ தான் நமக்கு வந்து நாச்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நாச் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் வந்து நம்ம ஆம்கோல் கிட்ட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதே மிட் பாயிண்ட்டை ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி நான் போடுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி லைன் போட்டுட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஆம்கோல் கிட்ட க்ரீசஸ் இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து 6.5வும் 1/2 இன்ச் கீழே வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச் ரெடி அளவு, 1/2 இன்ச் மேலே ஷோல்டருக்கு. அது மாதிரி ஃப்ரண்ட்டோட அளவு வந்து பேக்கை விட 1 இன்ச் கம்மி பண்ணணும். 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணலாம். பேக் வந்து 14 இன்ச்சு, ஃப்ரண்ட் வந்து அப்போ 13 வைக்கணும். இது வந்து தையலுக்கு 1 இன்ச் போயிடும். ஷோல்டர்கிட்ட 1/2 இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுற 1/2 இன்ச்சும் போயிடும். அப்போ நமக்கு வந்து 12 இன்ச் தான் இருக்கும். இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். டாட்டுக்கு வந்து நம்ம ஹூக் படையிலேருந்து நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். 1.5 இன்ச் 1.5 இன்ச் 2 சைடுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் டாட் இன்டேக்குக்கு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறப்ப டாட் இன்டேக் நம்ம கரெக்டாக விட்டால் தான் கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறப்ப கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கர்வ் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா நமக்கு வந்து செஸ்ட்டு டைட்டாக பிடிக்காமல் ஃப்ரீயாக இருக்கும். அது மாதிரி ஹூக் பட் சைடு வர்ற அந்த டாட்டும் நம்ம இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறப்ப தான் செஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த கப் ஷேப்பில் உட்காரும். அது மாதிரி அந்த ஹூக் பட்டி சைடு இருக்கிற டாட்லேருந்தும் நம்ம மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணி அதுக்கு மிட் பாயிண்டில் தான் நம்ம வந்து ஆம்கோல் டாட் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு டாட்டு. எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் சென்டரில் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப். இந்த மாதிரி ஷேப் இருந்தால் தான் நம்ம கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் நான் விட்டுட்டு தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கெல்லாம் டாட் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் இன்னொரு சைடுக்கு நமக்கு வந்து எங்கே டாட் இருக்குன்னு தெரியும். ஸோ நாச்சஸ் கொடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா கிராஸ் பீஸில் தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் பாட்டமில் வரக்கூடிய ஒரு லைன் மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்டிங் சைடு தான் மார்க்கிங் இருக்கணும். நான் 8 இன்ச் ரெடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தையலுக்கு 1 இன்ச்சு கழிச்சாக்கும் 7 இன்ச் ரெடி அளவு. 3.5 இன்ச் வந்து நான் கேப் ஹைட் கொடுத்துருக்கேன். இப்போ 8.5 வந்து ஸ்லீவோட விட்த்து. ஸ்லீவோட விட்த்துக்கு கரெக்டாக நான் மார்க் பண்ணி இதே மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 8.5ஓட மிட் வந்து 4.25. அதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் வரைகிறதுக்காக மார்க் பண்ணணும். இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக அந்த 1/2 இன்ச் வந்து டச் ஆகுற மாதிரி நம்ம 8.5ல மார்க் பண்ணணும். 8.5 வந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கர்வாக இதே மாதிரி வளைவாக மார்க் பண்ணால் ஃப்ரண்ட்டு வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து நிறைய ஃபேப்ரிக் வந்து ஸ்லீவில் வந்து இல்லாமல் இருக்கும். டைட்டாகவும் இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து 1/2 இன்ச் தையலுக்கு விட்ருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் அடித்து திருப்புறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். செக்ஷன் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போனா அந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம அடித்து திருப்புறப்ப நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சென்டரில் ஒரு நாச்சும் இந்த மாதிரி நாச்சஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஸ்லீவும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பட்டிக்கு வந்து கட் பண்ணணும். பட்டியோட ஷேப் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறப்ப தான் கட் பண்ணுவேன். அதனால் பீஸ் மட்டும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 இன்ச் இது வந்து ஹூக் பட்டிக்காக நான் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வி பட்டிக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன். இதுதான் ப்ளவுஸ் பிட்டு. இதில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே ஃபஸ்ட்டேவும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம விட்டு கட் பண்ணணும். ஏன்னா இது ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் கொஞ்சம் நழுவும். ஸோ எல்லா பீஸையுமே கரெக்டாக 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க அந்த மினிமலான பார்டரை தான் நம்ம இதில் ஹைலைட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கலாம். எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபியூசிங் டேப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஃபியூசிங் ஷீட் விற்கிதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபியூசிங் ஷீட் வந்து நம்ம ஆம்கோல் சைடு அந்த சைடெலாம் எக்ஸ்ட்ரா போகும். அதை வந்து நம்ம கட் பண்ணி கீழே தான் போடுவோம். அது மாதிரி அதோட ப்ரைஸுமே ஹை தான். அதனால நான் வந்து டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங்கு, மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா காட்டன் லைனிங் போட்டு அதை மேலே வச்சு நீங்கள் அயன் பண்ணுறப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிக் ஆகிரும். மெயின் ஃபேப்ரிக்கும் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசரை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணுறப்பே தெரியும் நமக்கு ஃபியூசிங் டேப் வந்து கொஞ்சம் கட்டாகி போக தான் செய்யும். இது கொஞ்சன்றனால நமக்கு வேஸ்டேஜ் கம்மி தான். ஸோ நான் வந்து ஃபியூசிங் டேப் தான் யூஸ் பண்ணுவேன். சேம் மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம லைனிங்லாம் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். என்ன தான் நம்ம ஃபியூசிங் டேப் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் துணி வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் ஃபேப்ரிக் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு. இப்போ சைடில் வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாட் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கீழே இருக்க வேஸ்ட் டாட் தான் பிடிக்கணும். இப்போ நான் பிடிக்கிறப்ப பாருங்கள், கரெக்டாக முக்கோணத்தில் நம்ம நிப்பாட்டக்கூடாது. மேலே போகிற வரையும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நான் எடுத்து காட்டுறப்பயே பாருங்கள், உங்களுக்கு கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் கப் ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும்னா மேலே ஏற்றி ஒரு 1/4 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து டாட் கரெக்டாக இருக்கும். இப்போ ஹூக் பட்டி சைடு டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்கோல் டாட் மட்டும் கெட்டி தையல் போட்டு 2 தையலாக போட்டு முடிச்சுக்கலாம்.
இப்போ டாட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ரீஸ்டார்ட் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி 1/4 இன்ச் மேலே ஏற்றி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக டாட்டோட ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். கப் ஷேப்பும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஸ்டார் நெக் எடுத்திருக்கேன். பேக் நெக்குக்கு வந்து யூ நெக் எடுத்திருக்கேன். அது மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவ்லேருந்து மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நமக்கு பார்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஷேப் கொடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். எனக்கு வந்து 2.5 இருந்தாலே போதும். ஸோ அதுலேருந்து 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி தான் சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் இதை வந்து இது பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். உள்ளடக்கி நான் வரைகிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் வரைஞ்சிக்கோங்க. இந்த இந்த 1/4 இன்ச்சில் தான் நம்ம தையல் போட போகிறோம். இதே மாதிரி வரைஞ்சிட்டு லைனிங்கில் அயன் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எட்ஜில் இருக்க அந்த ரா எட்ஜை ஃபுல்லாத்தையும் ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கேன்வாஸில் மார்க் பண்ணதெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைனிங் வந்து 1.25 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ரா எட்ஜை ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இப்போ பேக் நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் சைடில் கொடுத்துருக்கோம்ல எக்ஸ்ட்ரா அந்த 1/4 இன்ச்சை வந்து இதே மாதிரி கேன்வாஸில் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி கன்சீல் பண்ணிக்கலாம். அப்போனா நமக்கு பிசுறு வெளியே வராது. இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு சென்டரில் அர்க்கத் கொடுத்துருக்கோம்ல அந்த அர்க்கத் வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயே இருக்கும். சென்டரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டை வந்து நாச் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதில் அந்த ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வரைஞ்சிருந்த அந்த மார்க் மேலேயே நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். லாக் ஸ்டிச் போட்டுறணும், ஏன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எடுத்து விட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போனா கீழே வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்குக்கு நம்ம லைனிங்கில் வந்து நான் அடித்து திருப்பி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்க பீஸ் எடுத்து நம்ம சென்டரில் வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ட்ரையாங்கிளில் நம்ம நிப்பாட்டணும், இல்லைனா த்ரெட் வந்து வெளியே தெரியும். பேக் பார்ட் வந்து நான் நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்சா இந்த பேக் வந்து ரெடி ஆயிடும். பட்டிக்கு வந்து நான் 2மே பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். பேக்கோட அளவை வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ பட்டியவும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டிக்கு வந்து லைனிங் 2 பீஸ் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு பீஸ் லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டிக்கு பொதுவாக 2 பீஸ் இல்லைனா ஒரு கெட்டியான பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போனா நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பட்டியும் லைனிங்கும் அட்டாச் பண்ண பீஸ் ஒன்று, மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு கீழே வந்து லைனிங், இன்னொரு லைனிங், இந்த மாதிரி 3ஐயும் ஒன்றா வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற பட்டி வந்து மேலேயும், லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கு கீழேயும் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து கன்சீலாக இருக்கும். அதாவது தையல் வந்து வெளியே தெரியாது. கரெக்டாக 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த தையலுக்கு வந்து பிடிச்சிட்டு வரணும். அப்போனா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அளந்து பார்த்துக்கணும். பேக் பார்ட்டோட லென்த் வந்து 6.25 இருந்துச்சு. அதே 6.25 வச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த லைன் போட்டிருக்கதை வந்து இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து பட்டி பீஸ்க்கு வெளியவே தெரியாது. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. மேலேருந்து இதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது மாதிரி இன்னொரு லைனிங் இருக்கும்ல, அதுக்கு மேலே மார்க் பண்ணியிருந்த அந்த லைனில் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஏற்ற இறக்கமும் வராது, தையலும் வெளியே தெரியாது. இப்போ உள்ளே இருக்க பீஸை வந்து வெளியே எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பார்த்தாக்க தெரியும் கப் ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். பட்டியும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. 6.25 கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஏற்ற இறக்க வராமல் நம்ம பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் ப்ளவுஸை. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். நான்
கர்வா வர மாரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கேன்வாஸ் பேப்பர் எடுத்து நம்ம கரெக்ட்டா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க நெக் டிசைன் நேரா வச்சு ஷோல்டரோட சேர்த்து இதே மாரி மார்க் பண்ணிக்கணும். கர்வா ஆர்ம் ஹோல்ல ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த கர்வ் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லயே வரைஞ்சுக்கலாம். இந்த மாரி மார்க் பண்ணிட்டு, நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத தாண்டி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாரி கட் பண்றப்ப தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அதுக்கு மேல நம்ம லைனிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இத இப்ப நானு லைனிங்ல வச்சு அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணிட்டு கார்னர்ல இருக்க பீஸ வந்து நான் மடிச்சு தச்சுக்கிறேன். ஏன்னா, அந்த சைடு வந்து நெக்கு பக்கம் வரப்போறது. அந்த பக்கம் ரா எட்ஜ் இருக்கக்கூடாது. இப்ப அதுக்கு மேல இந்த ஒர்க் இருக்க பீஸ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து மடிச்சு தச்சதும், நம்மளோட அந்த ஸ்கேலப்பும் ஒரே மாரி வர்ற மாரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்பனா நமக்கு வந்து நெக் சைடு வந்து பிசிறு இல்லாம இருக்கும். இப்போ மேல ஒரு எட்ஜ் தையல் போட்டு இந்த பேட்ச வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசிற ஃபுல்லா கட் பண்ணிட்டாக்கும் நமக்கு வந்து இந்த பேட்ச் ஒர்க்குக்கான பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாரி கட் பண்ணி எடுத்துறலாம். ஆம்கோல் சைடு வர்றதுல தான் பிசிறு இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் சைடு வச்சு நான் வைக்கிற மாரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. அப்பனா உங்களுக்கு வந்து நகலாம இருக்கும். ஏன்னா ஸ்டோன் ஒர்க் இருக்கு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நகர்ந்துட்டே இருக்கும். ஸோ பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாரி ஸ்டிச் பண்ணிட்டு நான் சொன்ன மாரி ஆம்கோல் சைடு தான் நமக்கு வந்து பிசிறு வரும். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றப்ப பிசிறு பாகம் உள்ள போயிடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணா ஃப்ரண்ட்டோட பார்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி தைக்கணும்ல. ஐப்பட்டிக்கு எப்படி தைக்கணும்னா 2 இன்ச் பீஸ் எடுத்து மடிச்சு ரைட் சைடு வைக்காம ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணதை நம்ம வந்து டர்ன் பண்ண போறோம். அப்போ ரைட் சைடு வந்துரும். நான் ஸ்டிச் பண்ற மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழ ஒரு ஃபோல்டு, மேல ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும். பிசிறு வந்து உள்ள வந்துருச்சு. அத வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் மேலேயே வச்சு ஒரு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டா நின்னுக்கும். இப்போ லாங் ஸ்டிச் இருக்குல்ல, லாங் ஸ்டிச் குடுத்து அந்த தையல் வந்து செக்யூர் பண்ணிட்டு, நம்ம எந்த இடத்துல நமக்கு ஹூக் வேணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நம்ம வீக்கு வந்து ஸ்டிச் பண்ண போறோம். வி ஸ்டிச்சு. இப்போ வி ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம லாங் ஸ்டிச் குடுத்துருக்கோம்ல, அத வந்து பிரிச்சு விட்டுக்கலாம். கெட்டி தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்பதான் ஹூக் வந்து ஸ்ட்ராங்கா மாட்டுறப்ப நிக்கும். இல்லன்னா தையல் பிரிஞ்சிரும். ஸோ லாங் ஸ்டிச் குடுத்து இதே மாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஊக்குப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் சைடு வந்து எவ்வளோ பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு. இப்போ நம்ம ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 இன்ச்சில் 2 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். இதே மாரி ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க 2 இன்ச் பீஸை வந்து ரைட் சைடு வச்சு இதே மாரி நம்ம ரா எட்ஜ் தெரியாம எப்பயும் ஸ்டிச் பண்ணுற மாரி ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இதே இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அதை டேன் பண்ணிடணும். டேன் பண்ணிட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு இப்போ எந்த இடத்துல நம்ம ஹூக் வரணுன்றத வி பட்டியை எடுத்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வி பட்டி எடுத்து வச்சு மார்க் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வி பட்டி எடுத்து வச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2 ஸ்டிச்சு 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சை விட கம்மியாக, ஒரு கைடை விட கம்மியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹூக்கோட அந்த முனை வந்து கரெக்டாக நிற்கும். ஹூக்கோட அந்த மாட்டுற இடம் மட்டும் கரெக்டாக நிற்கணும். அதை தாண்டி வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஹூக் வந்து உருவி வெளியே வந்துடும். கரெக்டாக அந்த ஹூக் அளவுக்கு நான் தையல் போடுற மாதிரி கெட்டி தையல் வந்து போட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியும் 2 லைன் மட்டும் அந்த மாதிரி 2 லைன் மட்டும் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ 2வது நம்ம வச்சு தைச்சோம்ல 2 இன்ச் பீஸ், அதுக்கு நடுவில் இது மாதிரி ஹூக்கை கோர்க்கிறப்ப கரெக்டாக நமக்கு வந்து ஹூக் வெளியே வந்துடும். இந்த மாதிரி தான் இன்விசிபிளாக நம்ம வந்து ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கணும். இந்த தையல் போட்டால் தான் நமக்கு வந்து வெளியே வராது ஹூக்கு. இப்போ 2 மடிப்பு மடித்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப படிஞ்சு இருக்கும். அது மேலே வந்து ஒரு தையல் போட்டு நம்ம கீழே கெட்டி தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக விட்டுருக்க 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் வந்து இழுக்கக்கூடாது. சென்டரில் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போனா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப கட்டிங்கை பொறுத்து தான் ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ கட் பண்ணுறப்ப கரெக்டாக கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன். அதே அளவுக்கு நான் வந்து சைட் ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்தா தெரியும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக இருக்கும். மேலேயும் எக்ஸ்ட்ரா இல்லை, பாட்டம்லேயும் எக்ஸ்ட்ரா இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் நமக்கு ப்ளவுஸும் பர்ஃபெக்டாக வரும்.
2 சைடுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 சைடும் பார்த்தா தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான 3 தையல் போட்டுட்டு, ஓவர்லாக்குக்காக ஒரு தையல் போட்டு ஓவர்லாக் பண்ணி ப்ளவுஸ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நெறையா வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல அத வந்து கிளியர் பண்றேன். இந்த மாரி தான் நம்ம வந்து ஹூக் வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். நம்ம போடுற பேட்டர்ன் பொறுத்து தான் இருக்கு. அது மாரி ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளோ விடுறோமோ அதுக்கு கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் டிசைனும் பேட்டர்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.